ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணும் எழுத்தும் 2024-25 இரண்டாம் பருவம் தொகுதி மதிப்பீடு தமிழ் 3ஆம் வகுப்புக்கான ஒரு வினாத்தாள் அரும்பு மொட்டு மலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வு 3ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், தமிழ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வினாக்கள் ஒரு மாடலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் 3ஆம் வகுப்பு அரும்பு மாணவர்களுக்கான ஒரு வினாத்தாள் இது. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நாளை நடைபெற தேர்வுக்கு இந்த வினாத்தாள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் 2024-25 இரண்டாம் பருவம் தொகுதி மதிப்பீடு தமிழ் 3ஆம் வகுப்பு மொட்டு மாணவர்களுக்கான வினாத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 மணி நேரம் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. உணவுப் பொருட்கள் இடம்பொருள் தொடரை விளக்குக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் எண்ணும் எழுத்தும் 3ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவ தொகுதி தேர்வு சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 3ஆம் வகுப்பு தமிழ் தொகுதி மதிப்பீடு தேர்வு 2ஆம் பருவம் மலருக்கான வினாத்தாள் எண்ணும் எழுத்தும் 2024-25 இரண்டாம் பருவம் தொகுதி மதிப்பீடு பருவம் 2 தமிழ் 3ஆம் வகுப்பு மலர் மாணவர்களுக்கான ஒரு வினாத்தாள். ஸோ இந்த வினாத்தாளை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே நாளைக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4th அப்லோட் பண்ணிட்டோம், 5th அப்லோட் பண்ணிட்டோம், இப்போ 3rd அப்லோட் பண்ணிட்டோம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்டும் 4th ஸ்டாண்டர்டும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.